தேடல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தேடிக்கொண்டு வந்த விடயம், முன்னேறாமல் முட்டுக்கட்டை போடும் சோம்பலை விரட்டுவோமா? ஆசை பேராசை மட்டும் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லாது. அதற்கு தேவையான செயல்பாடு அவசியம். செயலில் இருக்க வேண்டும். கனவு கண்டால் மட்டும் போதாது. கண்ட காணப்போகின்ற கனவுகளை நினைவுகளாக ஆக்க உழைப்பு மிக மிக அவசியம். முன்னேறிய பலர் உழைப்பை துணை கொண்டனர். இன்று பெயர் சொல்லும் இடங்களில் பிரகாசிக்கின்றனர். அப்படிப்பட்டவர்கள் முன்னேற சில செயல்பாடுகளை தடங்கல்கள் மற்றும் எதிரிகளாக நிர்ணயித்து தங்கள் அகராதியில் இருந்து விலக்கி வைத்து இருப்பதில் மிகவும் பிடிவாதமாக இருப்பதுடன் ஸ்ட்ரிக்டாகவும் கட்டாயமாகவும் பின்பற்றுவதில் குறியாக இருக்கின்றார்கள். அதுதான் சோம்பேறித்தனம். இப்படிப்பட்டவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பது மட்டும் அல்லாமல் ஏதாவது உபயோகமாக சிந்தித்து கொண்டோ செய்து கொண்டோ இருப்பார்கள். எக்காரணம் கொண்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட மாட்டார்கள். தள்ளி போடுவது என்பதில் இவர்களுக்கு பிடிக்காது. அவ்வாறு செய்தால் சோம்பல் குணம் தங்களிடம் குடியேறிவிடுமோ என்ற பயம் கலந்த மனப்பான்மை உடையவர்கள் இவர்கள். அது மட்டுமல்லாமல் அது இயலாமை என்ற பெரும் தடங்களுக்கு பெரிதும் வழிவகுத்து பேராபத்தில் முடியும் என்றும் திடமாக நம்பினார்கள். எனவே அண்டுவிடாமல் கவனமாக இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களால் சாதிக்கவும் வெற்றி இலக்கு நோக்கி பயணம் செய்யவும் முடிகின்றது. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற சிந்தனை சோம்பலுக்கு அடித்தளம் அமைக்கும் என்ற எண்ணமே இவர்கள் உடனுக்கு உடன் செயல்பட வைக்கின்றது. மேலும் அதனால் கிடைக்கும் உபரி நேரத்தை எக்ஸ்ட்ரா டைம் பயனுள்ளதாக உபயோகிக்கவும் பழகிக்கொள்வார்கள். உதாரணமாக, மன நிம்மதி பெற தங்களுக்கு பிடித்த இசை கேட்பது, பிடித்த புத்தகங்கள் படிப்பது, விரும்பிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் கண்டுகளிப்பது, தங்களுக்கு பிடித்த வேறு துறையில் மேம்படுத்திக் கொள்வது, குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவு செய்வது, புதிய மொழிகள் கற்றுக்கொள்வது, ஹாபிகள் வளர்த்து கொள்வது போன்றவை. இப்படிப்பட்டவர்கள் எக்காரணம் கொண்டும் சோம்பல் என்பதற்கு அடிமையாகவே மாட்டார்கள். இவர்களுக்கு சோம்பலும் பிடிக்காது. சோம்பர்களும் அறவே ஒதுங்கிக் கொள்வார்கள். சிலர் பொழுதுபோக்குக்காக ஆரம்பித்து அந்த குறிப்பிட்ட செயலில் மூழ்கி முன்னேற்றத்திற்கான தடைகற்களை அரணாக அமைத்து கொண்டு வாழ்க்கையை தொலைத்து அவதிப்படுவதை காண முடிகின்றது. இப்படிப்பட்டவர்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்காமல், தேவையான அடிப்படை அறிவு கூட இல்லாமல், வித்தவுட் ஹேவிங் த பேசிக் நாலேஜ் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்ற பேராசையில் அகல கால் வைத்து வெற்றிக்கு பதிலாக தோல்வியை சந்தித்து அதிலிருந்து மீள முடியாமல் சிக்கி அவதிப்படுவதையும் காண முடிகின்றது. எனவே முன்னேற துடிப்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக சுறுசுறுப்பு என்ற கருவியை கையில் எடுத்துக்கொண்டு வெற்றி நமது என்ற தாரக மந்திரத்துடன் உண்மையாக ஈடுபாட்டுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு முன்னேறி செல்வதை அவர்கள் கண்கூடாக அனுபவித்து ஆனந்தம் கொள்கின்றார்கள். மீண்டும் ஒரு தேடல் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.